அஜர்பைஜான் ஈரான் எல்லையில் உள்ள 2 ஹைட்ராலி கட்டமைப்புகளின் திறப்பு விழா மற்றும் துவக்க விழாவில் அஜர்பைஜான் மற்றும் ஈரான் அதிபர்கள் இல்ஹாம் அலியேவ் மற்றும் செயத் இப்ராஹிம் ரைசி ஆகியோர் கலந்து கொண்டனர். இரு நாடுகளின் தலைவர்களும் ஒரு சந்திப்பை நடத்தினர். பின்னர் அராஸ் நதியில் குடாஃபெரின் மற்றும் கிஸ்கலாசி ஹைட்ராலி கட்டமைப்புகளின் திறப்பு விழா மற்றும் ஆணையிடுதலில் பங்கேற்றனர். திரும்பும் வழியில் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளேனதாக தகவல் வருகின்றது. ரெட் கிரசன்ட் மீட்பு படைகள் இராணுவம் மற்றும் சட்ட அமலாக்க உதவி படைகளுடன் இணைந்து விபத்து அறிக்கையின் தொடக்கத்திலிருந்து ஜனாதிபதியை ஏற்றிச் செல்லும் ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க விரிவான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. அப்பகுதியில் பனிமூட்டம் நிலவுவதால் ஹெலிகாப்டரின் நிலை குறித்து இன்னும் தெரியவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதியை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டரில் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரத்துல்லாஹியன், கிழக்கு அஜர்பைஜான் கவர்னர் மாலெக் ரஹ்மதி, தப்ரிஸின் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை இமாம் மற்றும் கிழக்கு அஜர்பைஜானின் உச்ச தலைவரின் பிரதிநிதி அயதுல்லா அல் ஹஷேமி ஆகியோர் இருந்தனர். மற்றொரு ஹெலிகாப்டரில் இருந்த எரிசக்தி மற்றும் சாலைகள் அமைச்சர்கள் திரு மஹ்ராபியன் மற்றும் பஸ்ர்பாஷ் ஆகியோர் பாதுகாப்பாக தங்கள் இலக்கை அடைந்துள்ளனர்.